அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இதற்கு முன்னர் உள்ள வீடியோவில் கடந்த வீடியோவிலே நாங்கள் 2007ஆம் ஆண்டு காப்போத உயர்தர பரீட்சையிலே ஒக்சியேற்றல் தாழ்த்தல் சம்பந்தமாக வந்திருந்த பல்தேர்வு வினாக்களை ஆராய்ந்திருந்தோம். தற்போது 2008ஆம் ஆண்டு காப்போத உயர்தர பரீட்சையிலே வந்திருந்த ஒக்சியேற்றல் தாழ்த்தல் சம்பந்தமான ஒக்சியேற்றன் சம்பந்தமாக பெறப்பட்ட பல்தேர்வு வினாவை ஆராயலாம் என்று இருக்கின்றேன். அந்த வகையிலே நீங்கள் இந்த வினாவை தற்போது பார்வையிடக்கூடியதாக இருக்கும். பின்வரும் மூலக்கூறில் உள்ள S1, S2 ஆகிய அணுக்களின் ஒக்சியேற்றன்கள் முறையே என்றவாறு கேட்கப்பட்டிருக்கின்றது. பின்வரும் மூலக்கூறில் உள்ள S1, S2 ஆகிய அணுக்களின் ஒக்சியேற்ற எண்கள். இந்த வினா ஒரு இலகுவான வினாவாக அமையும். ஒரு சேர்வை ஒன்றிலே அணுக்களின் ஒக்சியேற்ற எண்களை பின்னதிர்த்தன்மையை ஆராய்வதன் மூலம் இலகுவாக கணித்துக் கொள்ளலாம். இங்கு கவனியுங்கள், இதனுடைய கட்டமைப்பை நாம் வரைந்து கொள்கின்றேன். இவ்வாறு 3 புளோரின் அணுக்கள், இது S1 என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இங்கு கந்தகம், இங்கு ஒரு புளோரின் அணு, இது S2 என குறிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் S1, S2வினுடைய ஒக்சியேற்ற எண்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது. இங்கு S1 என்பது கந்தகத்துக்கும் கந்தகத்துக்கும் இடையில் பிணைப்பு பங்கிடுவதன் மூலம் அங்கு மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் எதுவும் பெறப்படுவதில்லை. ஆனால் புளோரினுக்கும் கந்தகத்துக்கும் இடையே மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் காணப்படுகின்றது. புளோரின் மின்னெதிரான மூலகம் எங்கள் ஆவர்த்தன அட்டவணையிலேயே அதிகூடிய மின்னெதிர்த்தன்மையை கொண்ட மூலகம் புளோரினாக காணப்படும். ஆகவே புளோரின் மின்னெதிரான மூலகம். புளோரினுடைய ஒக்சியேற்ற எண் இங்கு மறை ஒன்றாகவும் கந்தகத்திற்கு இதனூடாக ஒரு பிளஸும் பெறப்படும். அதே போல் இவர் மறையாகவும் இது நேராகவும் காணப்படும். அதே போல் இந்த புளோரின் மறை ஒக்சியேற்ற எண்ணையும் இது நேர் ஒக்சியேற்ற எண்ணை பெறும். ஆகவே கந்தகத்தினுடைய ஒக்சியேற்ற எண் S1 எனும் கந்தகத்தினுடைய ஒக்சியேற்ற எண் +3 காணப்படும். இங்கு கந்தகத்திற்கும் கந்தகத்திற்கும் இடையில் மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் இல்லை. S2 என்பது கந்தகத்திற்கும் கந்தகத்திற்கும் இடையில் மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் காணப்பட மாட்டாது. ஆனால் கந்தகத்திற்கும் புளோரினுக்கும் இடையில் மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் காணப்படுவதால் இங்கு மறையும், இங்கு நேர் ஒக்சியேற்ற எண் பெறப்படும். ஆகவே S2 எனும் கந்தகத்தினுடைய ஒக்சியேற்ற எண் +1 காணப்படும். இது இலகுவாக எங்களுக்கு கணித்துக் கொள்ளக்கூடியதாக அமைந்தது. ஒரு சேர்வை ஒன்றிலே அணுக்களின் ஒக்சியேற்ற எண்களை கணிப்பதற்கு சேர்வையின் கட்டமைப்புகள் தெரிந்திருந்தால் போதும். அதைவிட ஒரு சேர்வை ஒன்றிலே உள்ள அணுக்களின் ஒக்சியேற்ற எண்களின் கூட்டுத்தொகை 0 காணப்படும். ஒரு சேர்வை ஒன்றிலே உள்ள அணுக்களின் ஒக்சியேற்ற எண்களின் கூட்டுத்தொகை 0 காணப்படும். அதே போல் ஏற்றத்தை கொண்ட கூறுகளை கருதினீர்களேயானால் SO4 2-, CO3 2- போன்ற ஏற்றத்தை கொண்ட கூறுகளில் அணுக்களின் ஒக்சியேற்ற எண்களின் கூட்டுத்தொகை அதன் ஏற்றத்துக்கு சமனானதாக அமையும். இது ஒக்சியேற்ற எண்களை கணிப்பதற்கான விதிமுறைகளில் நாங்கள் கற்றிருக்கின்றோம். நான் ஒக்சியேற்ற எண் சம்பந்தமான விடயத்தை எனது கடந்த ஒரு வீடியோவிலே தந்திருக்கின்றேன். அதற்குரிய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அதை பார்வையிடுவதன் மூலம் ஒக்சியேற்ற எண் சம்பந்தமான சகல விளக்கத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். மேலதிக விளக்கங்கள் எதுவும் தேவையாக இருப்பின் நீங்கள் கமெண்டில் அதை பதிவு செய்தீர்களே ஆனால் அதற்குரிய விளக்கத்தையும் நான் தருவதற்கு தயாராக இருக்கின்றேன். நன்றி.